ஸ்ரீ கேதார காண்டம் 34ஆம் அத்தியாயம். பகடை ஆட்டத்தில் அன்னை பார்வதி தேவியிடம் சிவனார் தோற்றல். குறிப்பு: ஸ்கந்த புராணத்தின் ஆசிரியர் சிறந்த கதை கூறி அவருக்கு நகைச்சுவை உணர்வும் உண்டு. இவ்வத்தியாயத்திலும் அடுத்த அத்தியாயத்திலும் சிவனார் தேவி பார்வதியுடனான பகடை ஆட்டத்தில் அனைத்தையும் இழந்து கோபத்துடன் தன் மனைவியையும் அரண்மனையையும் விட்டு வெளியேறியதை அவர் விவரிக்கிறார். ஒரு இளம் சபரி பெண்ணின் வேடர்குல பெண்ணின் உருவம் கொண்டு அன்னை பார்வதி தேவி அவரை திரும்பி வரச் செய்தார். லோமச முனிவர் கூறினார்: பிரபஞ்சத்தின் தலைவனும் தேவர்களின் இறைவனுமான அவர் பல கணங்களுடனும் சிவகணங்களுடனும் மற்றும் வீரபத்ரருடனும் இணைந்து கைலாய மலையில் வசித்து கொண்டு அரசாட்சி செய்து வந்தார். தேவேந்திரன் முதலான தேவர்களும் முனிவர்களும் ருத்ரனுடன் இருந்தனர். பிரம்மதேவர் அவரை துதிப்பதில் ஈடுபட்டிருந்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒரு பணியாளரை போல அங்கு இருந்தார். தேவர் கூட்டங்களுடன் இணைந்து தேவேந்திரன் அவருக்கு சேவை செய்யும் கடமைகளில் ஈடுபட்டார். சந்திரனான நிலவு கடவுள் குடை ஏந்துபவராகவும் வாயு காற்று கடவுள் சாமரம் வீசுபவராகவும் இருந்தார். ஜாதவேத அக்னி கடவுள் அவரது நிரந்தர சமையல்காரராக இருந்தார். கந்தர்வர்கள் பினாகம் வில்லேந்திய சிவபெருமானின் இசை கலைஞர்களாகவும் பாணர்களாகவும் புகழ் பாடுபவராகவும் திகழ்ந்தனர். பல வித்யாதர பெண்களும் தேவ கன்னிகைகளின் கூட்டங்களும் அவருக்கு முன்னால் நடனமாடினர். இவ்வாறு சிவபெருமான் கைலாய மலையில் எவ்வித ஐயமும் அச்சமும் இன்றி அரசாட்சி செய்து வந்தார். அவரது வீரமிக்க புதல்வர்களான கணேசன் மற்றும் ஸ்கந்தன் ஆகியோருடனும் தேவி கிரிஜை அன்னை பார்வதியுடனும் அவர் திகழ்ந்தார். அவர் அங்கேயும் இங்கேயும் அனைத்தையும் மேற்பார்வையிட்டவாறு உலவி வந்தார். தேவர்களின் பெரும் பகைவனான அந்தகன் என்ற வலிமைமிக்க தீய அசுரனை அவர் தனது திரிசூலத்தால் குத்தி நீண்ட காலத்திற்கு வானத்தில் நிலை நிறுத்தினார். யானை வடிவம் கொண்ட அந்த அசுரனை கொன்று அவனது தோலை உரித்து அதனை தனது தெய்வீக ஆடையாக அவர் மாற்றிக்கொண்டார். அவர் திரிபுரம் அசுரனான திரிபுரன் எனும் 3 அசுரர் நகரங்களையும் எரித்து அழித்தார். உயிரினங்களை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஒருபுறம் விஷ்ணுவை ஒருபுறம் கொண்டவராக அனைத்து அங்கங்களிலும் அழகிய தோற்றம் கொண்டதற்கு அந்த இறைவன் மிகச் சிறப்பாக திகழ்ந்தார். ஒருமுறை அவரை தரிசிக்கும் விருப்பத்துடன் தெய்வீக பார்வையுடைய புனிதமான நாரத முனிவர் சந்திரனை போல வெண்மையான கைலாய மலைக்கு சென்றார். சிறந்த சுதா கங்கை நதியால் சேவிக்கப்படும் கற்பூரத்தை போல வெண்மையாகவும் அற்புதமான சிறப்பம்சங்கள் கொண்டதாகவும் விளங்கிய அந்த வலிமைமிக்க மலையை கண்டு நாரத மாமுனிவர் வியப்படைந்தார். பின்னர் அவர் கந்தமாதன மலைக்குள் நுழைந்தார். கந்தமாதன மலை பல அற்புதமான சிறப்பம்சங்களை கொண்டிருந்தது. அது பிரகாசிக்கும் சூரிய கற்களால் சூரியகாந்த கற்களால் மிகுந்த பொலிவுடன் திகழ்ந்தது. அது பெரும் சிறப்பை கொண்டிருந்ததுடன் இனிமையாக பாடும் வித்யாதர பெண்களாலும் நிறைந்திருந்தது. அங்கு பல கல்ப விருட்சங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் மரங்கள் இருந்தன. அவற்றை சுற்றிலும் கொடிகள் படர்ந்திருந்தன. அந்த மரங்களின் அடர்ந்த நிழலில் சிறந்த காமதேனுக்களும் காணப்பட்டன. பாரிஜாத மரத்தோப்பின் நறுமணத்தை நாடி பல வண்டுகள் ஆவலுடன் மொய்த்து கொண்டிருந்தன. இனிமையான குரல் கொண்ட பல அன்ன பறவைகள் பல ஹம்சங்கள் அங்குள்ள ஏரிகளில் விளையாடி கொண்டிருந்தன. மயில்கள் மகிழ்ச்சியுடன் உரத்த குரலில் கூவின. பஞ்சமஸ்வர இசையின் 5வது சுதியில் கீச்சிடும் அனைத்து பறவைகளும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் போதையில் திளைப்பதைப் போல காணப்பட்டன. ஒளி வீசும் உடலமைப்பை கொண்ட ஆண் யானைகள் பெண் யானைகளுடன் இணைந்து மகிழ்ந்தன. அதே போல சிங்கங்கள் புலிகளுடன் இணைந்து கர்ஜித்தன. நந்தி தேவரை தலைவராக கொண்ட காளைகள் இடைவிடாது முழங்கின. அங்கு பல தெய்வீக மரங்களும் சந்தன மரச்சோலைகளும் இருந்தன. நாகம் புன்னாகம் வகுளம் மற்றும் சம்பகம் போன்ற மரங்கள் அங்கு இருந்தன. காட்டு நாவல் மரங்களும் தங்க நிற கேதக மலர் செடிகளும் அங்கு காணப்பட்டன. அங்கு கல்ஹாரங்கள் வெண்மையாக உண்ணக்கூடிய அல்லி மலர்கள் கரவீரங்கள் மற்றும் பல வகையான குமுத மலர்கள் அல்லி வகைகள் நிறைந்திருந்தன. அங்கு மந்தார பதரி இலந்தை கிரமுக
பாக்கு மற்றும் பாடல் மரங்களும் அவற்றை சுற்றியுள்ள பல கொடிகளும் இருந்தன. அந்த மலையில் பல பூங்காக்கள் இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2 மடங்காக இரட்டிப்பாக தெரிந்தன. வானிலிருந்து திடீரென பாய்ந்து வந்த கங்கை நதியின் அற்புதமான நீரோட்டம் அந்த மலையின் உச்சியில் விழுந்தது. அது மிகவும் பிரசன்னமானதாகவும் அழகாகவும் காட்சியளித்தது. பிரபஞ்சத்தையே புனிதமாக்கும் நீரூற்றுகளும் உயர்ந்த உள்ளம் கொண்ட நாரத மாமுனிவரால் 2 மடங்காகவே காணப்பட்டன. அந்த உயர்ந்த உள்ளம் கொண்ட முனிவர் நாரதர் உற்று நோக்கிய போது அங்குள்ள அனைத்தும் 2 மடங்காகவே தெரிந்தன. பிராமணர்களே, அனைத்தையும் அவ்வாறு கண்ட புனிதரும் முனிவருமான நாரத மாமுனிவர் சிவபெருமானை சந்திக்கும் விருப்பத்துடன் விரைவாக முன்னேறி சென்றார். அவர் நுழைவாயிலில் நின்றபோது மிகவும் ஆச்சரியமான ஒரு காட்சியை கண்டார். அங்கே 2 வாயிற்காவலர்கள் தென்பட்டனர். உண்மையில் அவர்கள் விஸ்வகர்மனால் செயற்கையாக உருவாக்கப்பட்டிருந்தனர். நாரத மாமுனிவர் அவர்களால் மயக்கமடைந்தார். அவர் அவர்களிடம், நான் உள்ளே நுழைய விரும்புகிறேன் என்று வினவினார். நான் சிவனாரை சந்திக்க விரும்புகிறேன், எனவே சிவனை காண்பதற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும். அவர்கள் அவரது சொற்களை செவிமடுக்காதது போல இருந்ததை கண்டு நாரத மாமுனிவர் ஆச்சரியமடைந்தார். ஞானத்தால் விளைந்த பார்வையால் உண்மையை உணர்ந்த அவர் மௌனமானார். அவை செயற்கையானவை என்பதனை அறிந்து கொண்ட அந்த உயர்ந்த சிந்தனை உள்ள முனிவர் உள்ளே நுழைந்தார். அதே போல அந்த இருவரையும் போன்ற உருவம் கொண்ட மற்றவர்களையும் உன்னத ஆன்மா கொண்ட முனிவர் அவர் கண்டார். புனிதமான தலைவரான நாரத முனிவரை அவர்கள் மகிழ்ச்சியுடன் வணங்கினர். அவர் அங்கு இவற்றையும் வேறு பல அற்புதமான காட்சிகளையும் கண்டார். பின்னர் தேவி கிரிஜையுடன் மலைமகளுடன் கூடிய இறைவனான திரியம்பகரை முக்கண்ணனை அவர் அன்புடன் தரிசித்தார். மலைகளின் அரசரின் மகளான அந்த கிரிஜை பதிவிரதை கற்புக்கரசி உன்னத ஆன்மா கொண்ட சங்கரனாரின் ஆசனத்தின் பாதியை ஆக்கிரமித்தார். 3 உலகங்களும் அவரால் வியாபிக்கப்பட்டுள்ளன. மெல்லிய உடலமைப்பை கொண்ட இளம் பெண்ணான கௌரி மிகுந்த அழகுடன் கூடிய பிரகாசமான வெளிகளை கொண்டிருந்தார். அவராலேயே மகத்தான இறைவனான சம்புமூர்த்தியான சிவனார் ஏற்றுக்கொள்ளத்தக்கவராக திகழ்ந்தார். உண்மையில் எந்தவித உணர்ச்சி மாற்றங்களும் விகாரங்கள் இல்லாத அந்த இறைவன் அவளால் விகாரங்களுக்கு உட்படுத்தப்பட்டு பலவீனமானவராகவும் முழுமையற்றவராகவும் ஆனார். சிவனாரின் உடலின் பாதியில் இணைந்திருப்பதை போல் அந்த தேவியை அவர் கண்டார். அதே போல 3 உலகங்களின் தலைவரான சம்புமூர்த்தியை தேவர்களும் அசுரர்களும் பணிவிடை செய்வதை நாரதர் கண்டார். அந்த இறைவன் தூய தங்கத்தின் பிரகாசத்தை கொண்டிருந்தார். அவரது தாமரை போன்ற பாதங்களுடனும் சிறந்த அரவமான சங்கன் பத்மன் வரிசையில் உள்ளவன் சங்கன் பணிவிடை செய்தான். திருதராஷ்டிரன், முக்கியமாக தக்ஷகன், மகாநாகமாக பத்மன் மற்றும் சேஷன் ஆகிய அரவங்கள் அவருக்கு பணிவிடை செய்தனர். பிற சிறந்த அரவங்களும் அவருக்கு தொடர்ந்து பணிவிடை செய்தன. மிகுந்த பிரகாசம் கொண்ட கழுத்தணியாக மாறியிருந்த வாசுகி அவரது கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்தது. கம்பலன் மற்றும் அஸ்வதரன் ஆகியோர் அவரது நிலையான செவியணிகளாக திகழ்ந்திருந்தனர். பிற சிறந்த பாம்புகள் அரவங்கள் அவரது சடாமுடியின் அடிப்பகுதியில் அமர்ந்திருந்தன. தக்ஷகன், குளிகன் போன்ற பிற நிறங்கள் மற்றும் வகைகளை சேர்ந்த அரவங்களால் அவர் சூழப்பட்டிருந்தார். சங்கன் மிகுந்த தேஜஸ் கொண்ட திருதராஷ்டிரன், பத்மன், டம்பன், சுடம்பன், கராலன், பீஷணன் ஆகிய அனைத்து அரவங்களும் இன்னும் பல அரவங்களும் 3 உலகங்களிலும் வழிபட தகுந்தவரான ஹரனாரின் சிவபெருமானின் அங்கங்களாக திகழ்ந்தன. சில சிறந்த அரவங்கள் ஒரே ஒரு படத்துடன் விளங்கின. சில அரவங்கள் 2 படங்களையும் சில மிகுந்த தேஜஸ் கொண்ட 3 படங்களையும் கொண்டிருந்தன. அதே போல மற்றவை 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 18, 19 படங்களை கொண்டிருந்தன. சில அரவங்கள் 40 படங்களை கொண்டிருந்தன. வேறு சில 50, 60, 70, 80, 90, 100, 1000, 10,000, 1,00,000, 10 கோடி, 100 கோடி படங்களை கொண்டிருந்தன. எண்ணற்ற படங்களை கொண்ட அந்த அரவங்களே சிவபெருமானை ஆபரணங்களாக அலங்கரித்தன. இவை அனைத்தையும் அப்போது உயர்ந்த உள்ளம் கொண்ட நாரத மாமுனிவர் கண்டார். அந்த அரவங்கள் அனைத்தும் கல்வி அறிவு மிக்கவையாகவும் விலை மதிப்பற்ற ரத்தினங்கள் மற்றும் ஆபரணங்களை அணிந்தவையாகவும் இருந்தன. அவை அளவிட முடியாத தேஜஸ் கொண்டிருந்தன. கழுத்தாபரணங்களாக அவை மிகுந்த ஒளி வீசி திகழ்ந்தன. அவரது சிவபெருமானின் மிகவும் அழகான சடாமுடி பிறை சந்திரனால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நெற்றியில் உள்ள 3வது கண்ணுடன் அவர் சிறப்பாக திகழ்ந்தார்.
மகாதேவர் 5 முகங்களை கொண்டிருந்தார். அவருக்கு 10 கரங்கள் இருந்தன. அவரது கழுத்து மரகதத்தை போல கருநிறத்துடன் இருந்தது. அவரது அகன்ற மார்பு மிகவும் அழகாக இருந்தது. அவரது இடுப்பு பகுதி பெரிதாக இருந்தது. இந்திரனின் அந்த சிறந்த திருவடிகள் மிகவும் பிரகாசமாக இருந்தன. சம்பமூர்த்தியின் சிவபெருமானின் இணையற்ற தாமரை மலர் போன்ற திருவடி முனிவரால் காணப்பட்டது. அது ஒளிமிக்கதாகவும் அழகாகவும் இருந்தது. அந்தி நேர மேகத்தின் சிவந்த நிறத்தை கொண்ட அது மிகவும் மங்களகரமானதாக இருந்தது. அது துயரங்களை போக்குவதாக இருந்தது. அது பேரொளியை வீசியது. அது மிகச் சிறந்தவற்றுள் மேலானதாக இருந்தது. அது அழகிய நீலைகளுக்கு இருப்பிடமாகவும் ஆதாரமாகவும் இருந்தது. அது அனைவரின் மகிழ்ச்சியையும் பெருக்குவதற்கு காரணமாக இருந்தது. ஸ்தம்பமூர்த்தியின் அந்த திருவடி மிகவும் புனிதமானதாக இருந்தது. மிக சிறந்தவற்றிற்கும் மேலான இறைவனை கண்ட பின்னர் அவர் தேவியை கண்டார். அழகும் கவர்ச்சியும் கொண்ட அந்த உன்னத தேவியான சதி தேவி பிரகாசமாகவும் வசீகரமாகவும் திகழ்ந்தார். அவர் உடன் விளங்கினார். மங்களகரமான இல்லற வாழ்வு மற்றும் பேரின்ப உன்னதமான சிறப்பை உலகிலும் தூய்மையாகவும் ஒளிமயமாகவும் திகழும் அந்த தம்பதியினரை, அதாவது உண்மையில் வேறல்லாதவராயினும் தோற்ற அளவில் வேறுபட்டிருப்பவர், உண்மையில் குணங்களுக்கு அப்பாற்பட்டவராயினும் தோற்ற அளவில் குணங்களை கொண்டவர், உண்மையில் உருவமற்றவராயினும் தோற்ற அளவில் உருவம் கொண்டவர், நோயற்றவர் மற்றும் இன்பத்தை அருள்பவர் ஆகியோரை கண்ட நாரத மாமுனிவர் இறைவனின் அன்பிற்குரிய பக்தரான அவர் மகிழ்ச்சியுடன் அவர்களை வணங்கினார். அவர் பல முறை பணிந்து எழுந்து பின்னர் அந்த இறைவனையும் பிரபஞ்சத்தின் தேவியையும் துதித்தார். நாரத மாமுனிவர் கூறினார், தேவர்களுள் சிறந்தவர்களை, உங்கள் கலையால் திறன் மற்றும் ஆற்றலால் மிக உயர்ந்தவர்களுக்கும் மேலானவர்களாக திகழும் உங்கள் இருவரையும் நான் வணங்குகிறேன். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த பிரபஞ்சத்தின் வித்தாக திகழும் அந்த ஒளிமிக்க தம்பதியினரை நான் காண்கிறேன். நீங்கள் இருவருமே அனைத்து உலகங்களுக்கும் பெற்றோர்கள் ஆவீர்கள். இன்றுதான் நான் உங்களை உண்மையாக உணர்ந்து கொண்டேன். இது உங்கள் அருளால் நிகழ்ந்தது என்பதில் ஐயமில்லை. இந்த உள்ளம் கொண்ட நாரத மாமுனிவரால் இவ்வாறு துதிக்கப்பட்ட போது அன்னை பார்வதி தேவியுடன் கூடிய சிவனார் சம்பமூர்த்தி மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைந்தார். மகாதேவனார் கூறினார், பிராமணரே, தாம் மகிழ்ச்சியாக இருக்கிறீரா? உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? சிவபெருமானின் அந்த வார்த்தைகளை கேட்ட நாரத மாமுனிவர் பின்வருமாறு கூறினார், நான் மகிழ்ச்சியை பெற்றேன். இந்த காட்சியின் மூலம் இதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. சிறந்த கைலாய மலைக்கு நான் விளையாட்டிற்காகவே வந்தேன். இறைவனே, தாம் எப்போதும் மனிதர்களின் இதயங்களில் வீற்றிருப்பவர். ஆயினும் அனைத்து உயிரினங்களும் உம்மை தரிசிப்பது அவசியமாகும். தேவி கிரிஜா கூறினாள், உம்மோடு என்ன விளையாட்டு விளையாட வேண்டும்? அதை எனக்கு விரைவாக கூறுங்கள். அவள் வார்த்தைகளை செவிமெடுத்து அவர் புன்னகைத்து கொண்டே கூறினார், இங்கே பல வகையான தாயக்கட்டைகள், சூதாட்டம் காணப்படுகின்றன தேவி. இருவர் இணைந்து இந்த விளையாட்டை விளையாடலாம். தாயக்கட்டை ஆட்டம் விளையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி உள்ளது. முனிவரிடம் சற்றே அதிருப்தி கொண்டிருந்த சதி தேவி அவர் அவ்வளவு கூறி நிறுத்தியும் அவரிடம் உரையாடினாள். அறிஞர்கள் விளையாடும் புகழ்பெற்ற தாயக்கட்டை ஆட்டம் குறித்து உமக்கு எப்படி தெரியும்? தாம் பிரம்மதேவரின் புதல்வர். தாம் ஒரு முனிவர். பல சிறந்த சொற்கள் மூலம் அறிஞர்களை ஒழுக்க நெறியில் நிலைநிறுத்துபவர். தாம் எப்போதும் 3 உலகங்களிலும் சஞ்சரிப்பவர். உம்மை போன்ற உயர்ந்த மனதுடையவர் வேறு எவரும் இல்லை. தேவி அவ்வாறு கூறியதும் தெய்வீக பார்வையுடைய நாரத மாமுனிவர் சிவனாரின் முன்னிலையில் தேவி கிரிஜையிடம் புன்னகைத்து கொண்டே பின்வருமாறு கூறினார். நாரத மாமுனிவர் கூறினார், எனக்கு சூதாட்டம் தெரியாது. நான் அதை நாடுவதும் இல்லை. நான் ஒரு துறவி மற்றும் சிவனின் தொண்டன். சிறந்த யோகிகளுக்கெல்லாம் மேலானவனே, புனிதமான இளவரசியே, நீர் ஏன் என்னிடம் அவ்வாறு வினவுகிறீர்? அந்த வார்த்தைகளை கேட்ட சதி தேவி கற்புக்கரசி கிரிஜை அவரிடம் புன்னகைத்து கொண்டே கூறினாள், உமக்கு எல்லாம் தெரியும் முனிவரே. இதோ பாரும், இன்று நான் மகேசனோடு உமக்கு முன்னாலேயே தாயக்கட்டை ஆட்டம் விளையாடப் போகிறேன். இவ்வாறு கூறியதும் மலைகளின் தலைவனின் மகளும் உலகின் மிக அழகான மங்கையுமான அவர் பகடை காய்களை கரத்தில் எடுத்தார். அந்த பெருமுனிவர் சாட்சியாக நிற்க அவர் அங்கேயே தங்கி சிவபெருமானுடன் பவனுடன் விளையாடினார். அந்த விளையாட்டில் ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் ஈடுபட்டிருந்த தம்பதியினரை நாரத மாமுனிவர் கவனித்தார். ஆச்சரியத்தால் மனமகிழ்ந்த அந்த அறிவார்ந்த முனிவர் விளையாட்டை தொடர்ந்து கவனித்து மிகுந்த மன நிறைவு அடைந்தார். பகடை விளையாட்டில் மூழ்கியிருந்த கற்புக்கரசியான அந்த தேவி தன்
தோழிகள் மற்றும் பணிப்பெண்களால் சூழப்பட்டிருந்தார். அவர் சிவபெருமானுடன் போட்டியிட்டு தந்திரமான முறைகளை கையாண்டு பகடை விளையாடினார். பெரும் தந்திரத்துடன் விளையாடிய நிலையில் பவானி பந்தயம் கட்டினார். சிவபெருமான் புன்னகைத்தபடியே தோற்கடித்தார். சிவனாருடன் இணைந்து நாரத மாமுனிவரும் அவரை கண்டு ஏளனமாக புன்னகைத்தார். விளையாட்டில் தோற்றதையும் நாரத மாமுனிவரின் ஏளன சிரிப்பு மற்றும் இகழ்ச்சியான வார்த்தைகளையும் கேட்ட அன்னை பார்வதிக்கு கடும் கோபம் உண்டது. அவர் நாரத மாமுனிவரின் கழுத்தை பிடித்து வெளியேற்ற முயன்றபடியே அவருக்கு தகுந்த பதிலை கூற முற்பட்டார். கிரிஜையின் தலைமுடியை அலங்கரித்த அந்த 2 ரத்தினங்களும் அழகாக மின்னின. அந்த கோபத்திலும் அழகாக திகழ்ந்த அவரது முகத்தை ஹரன் சிவனார் மீண்டும் மீண்டும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கண்டார். பின்னர் அவர்கள் பகடை விளையாட்டை தொடர்ந்தனர். உலகங்களுக்கு நலம் புரிபவரான சங்கரனாரிடம் கிரிஜை கூறினாள், நான் விளையாட்டில் தோற்றுவிட்டேன். பந்தய பொருள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. அதில் மாற்றமில்லை. இப்போது நீங்கள் எதை பந்தயமாக வைக்கப் போகிறீர்கள், அதை கூறுங்கள். அப்போது முக்கண்ணன் பார்வதி தேவியிடம் கூறினார், பவானியே, உனக்காக இந்த சிறந்த அணிகலன்கள் பந்தயமாக வைக்கப்படுகின்றன. எனது புகழ்பெற்ற தலை, அலங்கார ரத்தினமான பிறை சந்திரன், பெரிய மலை மற்றும் செவி அணிகள் ஆகியவை. மெல்லிய இடை உடையவளே, நான் உன்னிடம் தோற்கட்டும். இந்த அணிகலன்களை நீ எளிதாக எடுத்துக்கொள்வாயாக. பின்னர் சங்கரனாருடன் பகடையாட்டம் மீண்டும் தொடங்கியது. சூதாட்ட கலையில் மிகுந்த வல்லுநர்களான அவ்விருவரும் தொடர்ந்து விளையாடினர். அப்போது பல அணிகலன்களை பந்தயமாக வைத்திருந்த சங்கரனார் பவானி தேவியால் தோற்கடிக்கப்பட்டார். பேரழகியான கௌரி புன்னகைத்து கொண்டே சங்கரனாரிடம், சங்கரா, நீங்கள் இழந்த பந்தய பொருளை இப்போதே என்னிடம் கொடுங்கள் என்று கூறினாள். அப்போது மகேசனார் புன்னகைத்து கொண்டே இந்த உண்மையான வார்த்தைகளை கூறினார், மெல்லிய இடையாளே, நான் உண்மையில் உன்னால் தோற்கடிக்கப்படவில்லை. இதனை சற்று சிந்தித்து காண்பாய். எல்லா வகையிலும் அனைத்து உயிரினங்களாலும் வெல்ல முடியாதவன் நான். எனவே கற்புடையவளே, இத்தகைய வார்த்தைகளை ஒருபோதும் பேசலாகாது. நீ விரும்பிய அளவு சூதாடு. நான் மீண்டும் வெற்றி பெறுவேன், காண்பாய். பின்னர் அம்பிகை தன் கணவரான மகேசனிடம், இப்போது என்னால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள். இதில் ஆச்சரியம் ஏதுமில்லை என்று கூறினாள். அவ்வாறு கூறிய அந்த அழகிய முகமுடையவள் சம்புமூர்த்தியின் கரத்தை பிடித்து கொண்டு, சங்கரா, தாங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள் என்பதில் ஐயமில்லை. ஆனால் அது உங்களுக்கு தெரியவில்லை என்று கூறினாள். இவ்வாறு கிரிஜா நளினமாக புன்னகைத்து அவரை வசீகரிக்கும் விதமாக நோக்கினாள். அவர் மீது மகிழ்ச்சி கலந்த மையல் வார்த்தைகள் வீசப்பட்டன. மங்களமானவற்றுள் எல்லாம் மங்களமானவரே, மன்மதனின் ஸ்மரனின் பகைவரே, நீங்கள் இழந்ததையும் வாக்குறுதி அளித்ததையும் என்னிடம் தாருங்கள். சிவனார் கூறினார், அகன்ற விழிகள் உடையவளே, உன்னால் நான் வெல்ல முடியாதவன், இதில் ஐயமில்லை. ஆணவத்துடன் கூறப்பட்டதை சற்று உண்மையாக சிந்தித்து பார். அவருடைய வார்த்தைகளை செவிமடுத்து அவள் புன்னகைத்து கொண்டே கூறினாள், இறைவனே, மகாதேவன் உண்மையில் அனைவருக்கும் வெல்ல முடியாதவர்தான். ஆனால் பகடையாட்டத்தில் என்னால் மட்டுமே நீங்கள் தோற்கடிக்கப்பட்டீர்கள். செய்யத்தக்கவை, செய்யத்தகாதவை மற்றும் சொல்ல நினைத்தவை ஆகியவை குறித்து உங்களுக்கு எதுவும் தெரியவில்லை. இவ்வாறு அந்த தம்பதியினர் விவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர். சிறந்த முனிவரான நாரத மாமுனிவர் புன்னகைத்தவாறே பின்வரும் சொற்களை கூறினார். நாரத மாமுனிவர் கூறினார், செவிகள் வரை நீண்ட பெரிய கண்களை கொண்ட பெண்ணே, அகிலத்தின் மங்களத்திற்கு உகந்த ஒரு கருத்தை கேட்பாயாக. இவர்தான அந்த இறைவன், மிகச்சிறந்த மிகவும் பாக்கியசாலிகளுக்குள் ஒருவரான அவரை நீ வென்று விட்டாயா? ஏன் பொய் கூறுகிறாய்? தேவர்களின் தலைவனான மகாதேவன் ஒருபோதும் வெல்லப்பட முடியாதவன். அவன் அரூபன், உருவமற்றவன், சுரூபன், அழகிய உருவம் கொண்டவன் மற்றும் ரூபாதீதன், எல்லா உருவங்களையும் கடந்தவன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் ஒருவரே, அவரே பரம்பொருள், அவரே ஒளி வீசும் பொருள்களின் பேரொளி. சங்கரனார் முப்புவனங்களுக்கும் தலைவர், அவரே பிரபஞ்சத்தின் உள்ளுரையும் ஆன்மா, உலகங்களுக்கு நன்மை செய்பவர். தேவியே, தாம் அவரை எப்படி வென்றீர்கள்? முப்புவனங்களிலும் யாராலும் அவரை வெல்ல முடியாது. அழகிய முகத்தை உடையவரே, தமது பெண்மை இயல்பு மற்றும் உணர்ச்சிகளால் தாம் சிவனாரை குறித்து அறியவில்லை. நாரத மாமுனிவரால் இவ்வாறு கூறப்பட்டதும் அன்னை பார்வதி தேவிக்கு கடும் கோபம் உண்டது. பொறாமையால் தூண்டப்பட்ட அந்த பதிவிரதை பின்வரும் கண்டன வார்த்தைகளை கூறினாள். அன்னை பார்வதி தேவி கூறினாள், பிரம்மனின் புதல்வரே, சலன புத்தியுடன் எதனையும் கூறக்கூடாது. உமக்கு நமஸ்காரம். தேவ முனிவரே, நான் தங்களை கண்டு அஞ்சுகிறேன்.
தமக்கு நலம் உண்டாகட்டும், அமைதியாக இருங்கள். தேவமுனிவரே, ஏன் சிவனாரை குறித்து மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப புகழ்ந்து பேசுகிறீர்கள்? ஈஸ்வரன் என்று போற்றப்படும் அந்த சிவனார் என் அருளாலேயே தோன்றினார், அவர் என்னாலேயே நிலை பெற்றார் என்பதில் ஐயமில்லை. இத்தகைய ஏளன மற்றும் கண்டன வார்த்தைகளை செவிமடுத்த நாரத மாமுனிவர் அமைதி காத்தார். அத்தகைய சூழல் உருவானதைக் கண்ட பிருங்கி பின்வரும் வார்த்தைகளை கூறினார். பிருங்கி முனிவர் கூறினார், அழகிய பெண்ணே, நீ அதிகமாக பேசலாகாது. அழகான இடையை உடையவளே, என் தலைவன் வெல்ல முடியாதவன் மற்றும் விகாரங்கள் அற்றவன். சிறந்த முகத்தை உடையவளே, உன்னிடம் பெண்மைக்கே உரிய இயல்பு மட்டுமே உள்ளது. எல்லாவற்றிற்கும் மேலான இறைவனை குறித்து நீ அறியவில்லை. பவானி தேவியே, முன்பு காமதேவனை உனக்கு முன்னால் நிறுத்தி கொண்டு நீ உக்கிரனாகிய அந்த பெருமானை அணுகினாய் அல்லவா? இது உனக்கு நினைவிருக்கிறதா? பினாகம் எனும் வில்லை ஏந்திய அந்த இறைவனால் முன்பு செய்யப்பட்ட செயல்கள் உனக்கு நினைவிருக்கிறதா? அழகிய பெண்ணே, அது உண்மையெனில் எங்களிடம் கூறுவாயாக. உண்மையில் அவரால் தான் காமன் அனங்கன் உடலற்றவனாக்கப்பட்டான். உன் தந்தையாகிய அந்த மலையின் சோலை அவராலேயே எரிக்கப்பட்டது. அதற்கு பின்னர் தான் பரமாத்மாவும் மிக உயர்ந்தோருக்கும் மேலான இறைவனுமான சிவபெருமானை நீ வழிபட்டு மகிழ்வித்தாய். பிருங்கி முனிவர் இவ்வாறு கூறியதும் அவள் மிகுந்த கோபமடைந்தாள். மகேசனார் கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே சிரமுற்ற அந்த அம்மை பிருங்கி முனிவரிடம் பின்வரும் சொற்களை கூறினாள். அன்னை பார்வதி தேவி கூறினாள், பிருங்கி முனிவரே, ஒரு தலைபட்சமான மனப்பான்மையினாலேயே என்னிடம் இச்சொற்களை கூறுகிறீர். மதிகெட்டவரே, தாம் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பமானவர். அதனால் தான் உம்மிடம் இத்தகைய பாகுபாடு காட்டும் மனப்பான்மை உள்ளது. அறிவிலேயே நான் சிவத்தின் இயல்பை கொண்டவள். சிவனின் சக்தி என்னுள் நிரந்தரமாக நிலை பெற்றுள்ளாள். அப்படி இருக்க சிவனுக்கும் சிவாவுக்கும் இடையே வேறுபாடு காட்டும் சொற்களை தாம் எவ்வாறு பயன்படுத்தலாம்? மங்களத்தை அருளும் அந்த சொற்களை அன்னை பார்வதி தேவி உரைக்க பிருங்கி முனிவர் அவற்றை அப்போது செவிமடுத்தார். கோபமடைந்த பிருங்கி முனிவர் சிவனாரின் முன்னிலையில் அன்னை பார்வதி தேவியிடம் இவ்வாறு கூறினார். உன் தந்தையான தக்ஷனின் யாகத்தின் போது சிவனாரை குறித்த நிந்தனையை நீ செவிமடுத்தாய். மனதிற்கு ஒவ்வாத மற்றும் அமைதியை குலைக்கும் அந்த சொற்களை செவிமடுத்த உடனேயே அதே கணத்தில் உன் உடலை நீ துறந்தாய். மெல்லிய உடல் அமைப்பை கொண்ட பெண்ணை, இப்போது உணர்ச்சி வசப்பட்டு நீ என்ன செய்கிறாய்? சிவனை நிந்திப்பவர் எத்தகையவர் என்பது உனக்கு தெரியாதா? சிறந்த நிறம் கொண்ட பெண்ணே, மலைகளுக்கெல்லாம் தலை சிறந்தவர்களிடமிருந்து நீ எவ்வாறு பிறந்தாய்? அழகான இடையை கொண்ட பெண்ணே, கடுமையான தவத்தின் மூலம் நீ எவ்வாறு பெரும் துயரத்திற்கு ஆளானாய்? இப்போது உன்னிடம் சிவனாரிடம் கொண்ட அன்புடன் கூடிய பக்தி இல்லை. மெல்லிய அங்கங்களை கொண்ட பெண்ணே, நீ சிவனாரின் அன்பிற்குரியவள். அதனால் தான் நான் உன்னிடம் இவ்வாறு கூறுகிறேன். 3 உலகங்களிலும் சிவனாரை விட உயர்ந்தது வேறொன்றுமில்லை. சிறந்த நிறம் கொண்ட பெண்ணே, நீ சிவனிடம் அன்புடன் கூடிய பக்தியை கொண்டிருக்க வேண்டும். மகாதேவியே, மிகுந்த பாக்கியம் பெற்றவர்களுள் சிறந்தவளே, நீ ஒரு பக்தை. தவத்தின் மூலம் நீ அவரை அடைந்துள்ளதால் அவரை சிரத்தையுடன் வழிபடுவாயாக. சிவனே மிக சிறந்தவர், அவரே அனைத்திற்கும் தலைவர். நீ இதற்கு மாறாக செயல்படலாகாது. அவ்வாறு செயல்படுவது உனக்கு தகாது. பிருங்கி முனிவரின் சொற்களை செவிமடுத்த அன்னை கிரிஜை அவரிடம் இவ்வாறு கூறினாள். தேவி கிரிஜை கூறினார், பிருங்கி முனிவரை, அமைதியாகவும் நிதானமாகவும் இருப்பீராக. இல்லையெனில் இங்கிருந்து சென்று விடலாம். எதை கூற வேண்டும், எதை கூறலாகாது என்பது உனக்கு தெரியவில்லை. ஒரு பூதத்தை போல ஏன் உளறுகிறாய்? எந்த ஆணோ அல்லது பெண்ணோ தவத்தின் மூலம் சிவனை இங்கு கொண்டு வந்தார்கள். நான் யார்? நீ புரிந்து கொண்டபடி இவர் யார்? என்னிடம் வேறுபாட்டு உணர்வுடன் கூறுகிறாயே. நீ யார்? யாரால் நீ அவருடன் இணைக்கப்பட்டாய்? ஏன் அதிகமாக பேசுகிறாய்? நான் உன்னை சபித்து விட்டேன். இப்போது சிவனார் என்ன செய்வார்? பிருங்கி முனிவர் இகழ்ச்சியாக பேசியதை கேட்ட அந்த பதிவிரதை, அறிவிலி பிருங்கியே, சங்கரனாரின் அன்பிற்குரியவனே, நீ சதைப்பற்று அற்றவனாக போவாயாக என்று சாபமிட்டாள். இவ்வாறு கூறியதும் சங்கரனாரின் அன்பிற்குரிய தேவியான அன்னை பார்வதி கடும் கோபம் கொண்டாள். அவள் சங்கரனாரின் கரத்தை பிடித்தாள். மெல்லிய அங்கங்களை கொண்ட அந்த அம்மை அவரது கழுத்தில் இருந்த வாசுகி எனும் நாகத்தை அகற்றினாள். அவ்வாறே அவள் வேறு பல அணிகலன்களையும் அகற்றினாள். சினமுற்ற அந்த அம்மை சம்புமூர்த்தியின் அணிகலன்களை அவசரமாக கழற்றினார். அவரது பிறை சந்திரனும் திறந்த புலி தோலும் அகற்றப்பட்டன. மகேஷனார் அணிகலன்களாக அணிந்திருந்த கம்பலன் மற்றும் அசுவதரன் ஆகிய அரவங்களை அந்த மகாதேவி நையாண்டி பேச்சுக்களுடன் புன்னகைத்து கொண்டே அகற்றினாள். தந்திரமான சொற்களை கோரி புன்னகைத்து கொண்டே அவரது கௌபீனமும் பறிக்கப்பட்டது. அவரது
கணங்களும் அன்னை பார்வதி தேவியின் தோழியரும் தர்ம சங்கடமும் வெட்கமும் அடைந்தனர். தோழியரும் மற்றவர்களும் தங்கள் முகத்தை திருப்பிக் கொண்டனர். சிறந்த தபசியான பிருங்கி முனிவர், சண்டன், முண்டன், மகாலோமன், மகோதரன் மற்றும் பல கணங்கள் துயருற்றனர். அவர்களை அந்த நிலையில் கண்ட மகேசனார் வெட்கமடைந்தார். கோபமடைந்த சங்கரனார் பார்வதி தேவியிடம் பின்வருமாறு கூறினார். ருத்ரனார் கூறினார், முனிவர்கள் அனைவரும் ஏளனமாக புன்னகைக்கின்றனர். அதே போல பிரம்மதேவர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மற்றும் தேவேந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் அனைவரும் என்னை பார்த்து சிரிக்கின்றனர். சிறந்த பெண்ணே, நீ என்ன செய்துவிட்டாய்? நற்குலத்தில் பிறந்தவளே, மெல்லிய அங்கங்களை கொண்டவளே, ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? சிறந்த புருவங்களை உடையவளே, நான் உன்னிடம் தோற்றுவிட்டேன் என்பது உறுதியானால் இதனை செய்வாய். எனக்கு இந்த கௌபீனத்தை மட்டும் கொடுப்பாய். அதை தவிர வேறு விதமாக செய்வது உனக்கு அழகல்ல. யோகியான சம்புமூர்த்தியால் இவ்வாறு கூறப்பட்டதும் அழகான முகமும் கற்பு தன்மையும் கொண்ட அன்னை பார்வதி புன்னகைத்து கொண்டே பின்வருமாறு கூறினார். தமக்கு கௌபீனம் எதற்கு? தாம் தூய ஆன்மா கொண்ட முனிவர். சிறிது காலத்திற்கு முன் திசைகளையே ஆடைகளாக கொண்டு, அதாவது நிர்வாணமாக தாருகா வனத்தில் தாம் அலைந்து திரிந்தீர். பிச்சை எடுக்கும் சாக்கில் முனிவர்களின் மனைவிகளை தாம் மயக்கினீர். தாம் சென்றபோது அவர்களால் பெரிதும் போற்றப்பட்டீர். அங்கே உமது கௌபீனம் கீழே விழுந்தது. முனிவர்கள் வேறு எதுவும் சொல்லவில்லை. எனவே சூதாட்டத்தில் தாம் இழந்ததை தாம் விட்டுவிட வேண்டும். அதை செவிமடுத்ததும் பெருமானான ருத்ரன் அன்னை பார்வதி தேவியின் மீது கோபமடைந்தார். அவர் அவளை தனது நெற்றி கண்ணால் கோபத்துடன் உற்று நோக்கினார். சங்கரனார் கோபமடைந்ததை கண்டு தேவர் கூட்டங்களும் கணகுமாரர்களும் கணங்களின் புதல்வர்கள் அல்லது புதல்வர் போன்ற கணங்கள் மிகுந்த அச்சத்திற்குள்ளாயினர். அவர்கள் அனைவரும் ஐயத்துடனும் அச்சத்துடனும் ஒருவருக்கொருவர் மெதுவாக உரையாடி கொண்டனர். ருத்ரனார் இப்போது தேவி கிரிஜையின் மீது கோபமாக இருக்கிறார். மன்மதன் எரிக்கப்பட்டதைப் போலவே அவளும் எரிக்கப்படுவாள். அவரது வார்த்தைகள் பொய்யாகாது. இவ்வாறு விவாதித்து கொண்டிருந்த அந்த கணங்களையும் தேவ முனிவர்களையும் மங்களமான திருமண பேருடன் கூடிய ஒளிரும் பார்வையால் தேவி நோக்கினாள். கற்புக்கரசியான அவள் அந்த சத்புருஷனிடம் பரம்பொருள் அல்லது இருத்தலின் தத்துவம் புன்னகைத்தவாறே கூறினாள். உமது அந்த உன்னதமான கண்ணால், நெற்றி கண்ணால் காண்பதனால் என்ன பயன்? நான் காலனோ காமனோ அல்லது தக்ஷனின் யாகமோ அல்ல. சம்புமூர்த்தியே, நான் திரிபுரனும் அல்ல. ரிஷபக்கொடியை உடைய இறைவனே, நான் அந்தகனும் அல்ல. இப்படி உற்று நோக்குவதால் என்ன விளையப் போகிறது? எனக்கு முன்னால் விருபாக்ஷன், சீரற்ற 3 விழிகளை உடையவன் என்று பெயர் பெற்றிருப்பது வீணே. பரமேஸ்வர் இச்சொற்களையும் இது போன்ற பல சொற்களையும் கூறினாள். அச்சொற்களை செவிமடுத்ததும் அந்த இறைவன் அங்கிருந்து அகன்று செல்ல துணிந்தார். இன்று காடே சிறந்த புகலிடம், தனிமையான காடே இப்போது மிகச்சிறந்த இருப்பிடம். தனிமையில் இருப்பவரும் மனதையும் ஆன்மாவையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவரும் அனைத்து உடைகளையும் துறந்தவருமே உண்மையில் மகிழ்ச்சியானவர். அவரே கற்றறிந்தவர், அவரே ஞானி, அவரே பரம சத்தியத்தை அறிந்தவர். காமத்தையும் பற்றையும் துறந்தவரே முக்தியும் மகிழ்ச்சியும் அடைகிறார். இவ்வாறு சிந்தித்த பின்னர் மிகுந்த கருணை கொண்ட ஸ்ரீ சங்கரனார் தேவி கிரிஜையை விட்டுவிட்டு அற்புதமான வனப்பகுதிக்கு சென்றார். தனது அன்பிற்குரிய மனைவியை பிரிந்த அவர் பரமஹம்சர்கள், உயர்ந்த ஆன்மீக ஆற்றல் கொண்ட யோகிகள் நிறைந்த சித்தாடவை, சித்தர்களின் காடு எனும் வனத்திற்கு சென்றார். சங்கரனார் வெளியே வருவதை கண்ட கைலாய வாசிகள் அனைவரும், வீரபத்ரர் முதலான கணங்கள் அனைவரும் வெளியே வந்து அவரை பின்தொடர்ந்தனர். குடையை ஏந்தியவாறு பிருங்கி முனிவர் அவருக்கு பின்னால் சென்றார். கங்கை மற்றும் யமுனை நதிகளை போன்று காட்சியளித்த சாமரங்களை, விசிறிகளை ஏந்தியவாறு அறிவார்ந்த நந்தி அவருக்கு பின்னால் சென்றார். அந்த ரிஷபம் காலை முன்னால் சென்று விமானத்துடன் தேருடன் இணைந்து ஒளி வீசியது. இத்தகைய சிறப்பான அம்சங்களுடன் மகாதேவர் பேரொளியுடன் திகழ்ந்தார். தேவி பார்வதி மனசோர்வுடன் அந்தப்புரத்திற்கு சென்றார். பல தோழிகள், பணிப்பெண்கள் மற்றும் பிறர் சூழப்பட்டிருந்த தேவி கிரிஜையான அன்னை பார்வதி தேவி மனதிற்குள் பரமேஸ்வரனாரை நினைத்து கொண்டிருந்தார். பின்னர் கணங்களை விட்டு சம்புமூர்த்தி வெகு தூரம் சென்றார். கணேசன், குமாரன், வீரபத்ரன் மற்றும் பிருங்கி, நந்தி, சண்டன், சோமநந்தி உள்ளிட்ட கைலாய வாசிகளையும் மகாதேவர் பின்னால் விட்டு சென்றார். பெரும் தவம் புரிந்த மகாதேவர் தனித்து சென்றார். அவர் காட்டிற்குள் வெகு தூரம் சென்றார். இறுதியில் சிவன் சித்தவடம் எனும் இடத்தை அடைந்தார். பூமி தேவி அவருக்காக ஒரு தெய்வீக ஆசனத்தை அமைத்தார். குங்கும பூ, ஆபரணங்கள், சித்த ரத்தினங்கள், அரிய வகை ரத்தினங்கள் மற்றும் வைடூரிய கற்கள் ஆகியவற்றால் அது அற்புதமாக உருவாக்கப்பட்டது. அது நன்கு மெருகூட்டப்பட்டு மென்மையூட்டப்பட்டு பிரகாசமாக இருந்தது. யோகத்தின் தலைவரான மகேசனார் அங்கு அமர்ந்தார். அவர் பத்மாசனத்தில் தாமரை இருக்கையில் அமர்ந்தார். யோக கணங்களின் மிகச் சிறந்தவரான மகேசன்
வெங்கடேசனார் விழிகளை மூடிக்கொண்டு ஆன்மாவின் மூலமாகவே தூய ஆன்மாவை தியானித்தார். அத்தியானத்தின் போது பிறைச்சந்திரனை தலையில் சூடிய இறைவனான மகாதேவர் பேரொளியுடன் திகழ்ந்தார். உயர்ந்த உள்ளம் கொண்ட சேஷன் அவரது யோக பட்டையாக மேலாடையாக அமைந்திருந்தார். அரவங்களின் மன்னரான வாசுகி அவரது இடுப்பில் சுற்றப்பட்டிருந்தது. அவர் ஆன்மாவை போற்றி துதித்தார். ஆன்மாவையே அனைத்திலும் உறைந்திருக்கும் உயிராக கண்டார். வேதாந்தங்கள் மூலம் அறியப்பட வேண்டிய அவர் உலகியல் மனிதர்களைப் போல நடந்து கொள்ள முடியாது. அவர் எல்லையோ வரம்போ அற்ற தனித்துவமான மற்றும் முடிவிலியானவர். அவர் தர்க்கத்தால் ஊதிக்கப்படவோ அல்லது அறியப்படவோ முடியாதவர். அவரே சுய ஞானத்தின் வடிவமாக திகழ்கிறார். அகிலங்களின் ஏக இறைவனான அவர் எல்லாவற்றிற்கும் மேலான அந்த பரம்பொருளை உன்னத ஆன்மாவை அவ்வாறே தியானித்தவாறு இருந்தார். கேதார காண்டத்தின் 34ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது. மேலான அந்த பரம்பொருளை அவர் இப்போது